Okay, student. The last class we have discussed about the democracy in India. India nude democracy eppadi irundhudu. Then next, what are the types of the democracy we are following? Then next, how the Lok Sabha member and Rajya Sabha member are elected. How many members elected by the president? How many member elected by Rajya Sabha by the president? So this is last class we have discussed. Panna class நம்ம என்ன பார்த்துக்கிட்டோம்னா democracy இந்தியாவில் முதல்ல எப்படி இருந்தது, அதில் இந்தியனுடைய பார்லிமெண்ட்டுடைய 2 houses பார்த்தோம். பார்லிமெண்ட் ஹவுஸ்னா லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. லோக்சபா is the lower house, ராஜ்யசபா is the upper house. Okay, so this is where last class is how they elected. Then how many members elected by president for Lok Sabha and Rajya Sabha, இதை தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் இந்தியனுடைய பார்லிமெண்ட்டை யார் ட்ரஸ்ட் டிசைன் பண்ணாங்க அண்ட் விச் இயர் இட் வாஸ் டிசைன்டு. அதுக்கப்புறம் இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் விச் இயர் இஸ் ஸ்டார்டட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் விச் இயர் இஸ் எண்டட், எந்த வருஷம் தொடங்கினாங்க எந்த வருஷம் முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்த ஒர்க்கு. நெக்ஸ்ட் நவ் வி ஆர் கோயிங் டு சி இன் திஸ் கிளாஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சி. இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் எலெக்ஷன் இன் இந்தியா. இந்தியாவில் ஃபஸ்ட் எலெக்ஷன் எப்போ நடந்தது, அதுக்கப்புறம் டூரிங் த பிரிட்டிஷ் பீரியடில் ஃபஸ்ட் எலெக்ஷன் எப்போ நடந்ததுன்னு தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். லிசன், ஃபஸ்ட் எலெக்ஷன் இந்தியா பார்த்தீங்கன்னா இன் இந்தியா ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ், தென் மீன் சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட் எலெக்ஷன் எப்போ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா 25th October 1951, தென் 21st February 1952. So after the independence, in India faced first election in the year 1951, 25th October. The next year, 21st September 1952. இந்தியாவில் முதல் பொது தேர்தல் ஜெனரல் எலெக்ஷன் எப்போ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா 1951லையும் 1952லையும் நடந்தது. ஓகே, in this election 1951-52 election, Indian National Congress victories 364 seat out of 489. இந்த பொது தேர்தலில் 1951 எலெக்ஷன்லையும் 1952 எலெக்ஷன் நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இல்லையா, 489 சீட்டில் 364 சீட்டை தே ஆர் ஓன், தே ஆர் கேப்சர், அவங்க கைப்பற்றினாங்க. ஸோ த காங்கிரஸ் விக்டரிஸ் எமர்ஜ்டு. தென் ஆஃப்டர் விக்டரிஸ் பை த காங்கிரஸ், Honorable Jawaharlal Nehru became the first Prime Minister in Independence India. இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு அப்புறம் நடந்த இந்தியாவுடைய பொது தேர்தலில் முதல் பிரதமராக யார் இருந்தாங்கன்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரதமர், who was the first Prime Minister of India கேட்டிங்கன்னா Jawaharlal Nehru. Jawaharlal Nehru. That's all about the first election in India. First election in India கேட்டிங்கன்னா when was first election in held? எப்போ முதல் தேர்தல் நடந்தது? 1951 and 1952, 2 years held. In this election, Indian National Congress only most of the places, they occupied most of the places, nearly 364 places they are occupied. Then who was the first independent Prime Minister of India? Honorable Jawaharlal Nehru. So this is the first election in India. The next last one, do you know information given in your book? Listen. Okay, last class election in India after the independence பார்த்தோம். எலெக்ஷனுக்கு நடந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நடந்த எலெக்ஷன் எதுன்னு பார்த்தோம். பட் ஹியர் டூரிங் த பிரிட்டிஷ் பீரியட் ஜெனரல் எலெக்ஷன் ஹெல்ட் 1921. 1920 தான் என்ன நடந்ததுன்னா பிரிட்டிஷ் காலத்தில் நடந்த முதல் பொது தேர்தல் இன் திஸ் ஜெனரல் எலெக்ஷன். But what are the places the member of the general election elected from Imperial Legislative Council and Provincial Council. Imperial Legislative Council irundhom, Provincial Council irundhom, the members are elected during the British period. Okay, so this election in Indian history first time held in India. இந்தியாவில் முதல் தேர்தல் நடந்ததுன்னு கேட்டால் 1921. ஜென்ரலி பொதுவாக இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆர் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், டோன்ட் கம்பேர். இன் இந்தியா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கண்டக்டட் 1920. It may British period, it doesn't matter, பிரிட்டிஷ் பீரியடாக இருந்தாலும் இந்தியாவில் முதல் தேர்தல்னு சொன்னாங்கன்னா 1921. Then after the independence only, in India faced the general election 1951 and 1952. But
overall in India for 1921 first election held during the British period. This is the history of the Indian election. Okay, that's all about the first election in India. Then do you know? Okay, next another important topic, major challenges to Indian democracy. Indian country democracy என்னென்ன ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுது? வாட் ஆர் த ப்ராப்ளம் இந்தியா ஃபேஸிங் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ்? ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் இந்தியா வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆர் சேலஞ்சஸ் இந்தியா ஃபேஸிங்? என்னென்ன பார்த்தீங்கன்னா, இந்தியா ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்ட் டெமோக்ரஸி டாமினேட். அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி தான் நிறைய டாமினேட் பண்ணி வச்சுருந்தது. அந்த ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 100 years ago the democracy expansion all over the world. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டெமோக்ரஸி இந்தியாவில் நாட் ஓன்லி இந்தியா ஆல் ஓவர் த வேர்ல்ட் டெமோக்ரஸி எக்ஸ்பென்ஷன், டெமோக்ரஸி மிக விரிவடைஞ்சது. ஸோ ஆஃப்டர் தட் இண்டிபெண்டன்ட் இந்தியா ஃபேஸஸ் மெனி ப்ராப்ளம். வாட் ஆர் த ஆஸ்பெக்ட் இந்தியா ஃபாலோயிங் ஆர் வாட் ஆர் த ஆஸ்பெக்ட் இந்தியா ஃபேஸிங் சேலஞ்சஸ்? எந்தெந்த இடத்துல இந்தியா இந்த பிரச்சனைகள்லாம் சந்திக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நியர்லி 8 ways India facing the problem. First Indian problem, illiteracy. Illiteracy என்னது? படிப்பறிவு இல்லாத. படிப்பறிவு என்ன? இந்தியாவில் நிறைய பேர் படிக்கவங்களே இல்லை. Indian even in modern times, at the present times also, every people's not literate people. யாருமே நீங்கள் படிச்சவங்க இல்லை. So it is one of the problem. Illiteracy problem தான் என்ன நடக்கும்? இந்தியா நெவர் டெவலப். இந்தியா என்னது? வளர்ச்சி அடையாது. அப்போ என்ன பண்ண முடியும்? அதை இல்லிட்ரேசி நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்தியா ஃபேஸிங் இஸ் ஃபஸ்ட்டு challenges. Second one, poverty. Poverty என்னது? வறுமை. அதே ஒரு பர்சன் 3 times வந்து ஃபுட் கிடைச்சா நோ ப்ராப்ளம், தட் இஸ் நாட் எ பாவர்ட்டி. ஆனால் அந்த ஒரு பிலோ த 3 3 வேலைக்கு கம்மியாக கிடைச்சா அதுதான் பாவர்ட்டி. இந்தியாவில் ஆல் த பீப்புள் நாட் கெட் எ ப்ராப்பர் ஃபுட்டு, எல்லாருக்கும் போதுமான அளவு உணவு கிடைக்கல. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ப்ராப்ளம் ஆர் செகண்ட் சேலஞ்ச். தேர்ட் ஒன், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ப்ராப்ளம் இருக்குது. ஆண் பெண் என்ற வித்தியாசம், மேல் அண்ட் ஃபீமேல் டிஃப்ரென்ஷியேட் அண்ட் அதர் கேட்டகரி ஆஃப் த ஜெண்டர். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சேலஞ்சஸ். அதனால் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த பிளேசஸ் மேல் டாமினேட் த உமன். ஆண்கள் என்ன பண்ணுறாங்க? பெண்கள் டாமினேட் பண்ணுறாங்க இல்லையா? அதை தான் என்ன சொல்கிறாங்க? ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். தென் fourth one, regionalism. இனி அமாங் த இந்தியன் ஸ்டேட் தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் ரீஜனல் ப்ராப்ளம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரீஜனல் ப்ராப்ளம், ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ஃபைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா வாட்டர் ப்ராப்ளம், தமிழ்நாடு கேரளா ப்ராப்ளம். அதுமாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் அவங்களுடைய பார்டர் ப்ராப்ளம், வாட்டர் ப்ராப்ளம் சொல்லிட்டு தே ஆர் ஃபைட்டிங். அதை தான் என்ன சொல்கிறாங்க? ரீஜனலிசம். அதாவது என்ன சொல்லுவாங்க? இப்போ ஒரு ஸ்டேட்டு மாநிலத்துக்குள்ளே உள்ள பிரச்சனைகள். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் ஃபார் இந்தியா. நெக்ஸ்ட் இன் கேஸ்டிசம். இந்தியாவில் பார்த்தா ஜாதி முறைகள் இருக்குது. ஈவன் ப்ரெசென்ட் இன்னைக்கு வரைக்கும் ஜாதி முறைகளை இருந்துக்கிட்ட ஒரு மேல் ஜாதி, கீழ் ஜாதி, ஹையர் கேஸ்ட், லோயர் கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ அந்த கேஸ்ட் ப்ராப்ளம் என்ன பண்ணும்? இட் இஸ் அப்டக்கல் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா. என்ன பண்ணும்? தடையாக இருக்கும், வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். ஸோ அதாவது ஒரு ப்ராப்ளம் தான் மேஜர் சேலஞ்சு பார்த்தீங்கன்னா கேஸ்டிசம். நெக்ஸ்ட் கம்யூனிசம். ஒரு கம்யூனிட்டியாக குரூப் ஆஃப் பீப்புளுக்குள்ள ஃபைட்டிங். அவர் கம்யூனிட்டிஸ் ஆர் ஹையர், வேர் கம்யூனிட்டி இஸ் வெரி லோவர். ஸோ இந்த ப்ராப்ளமும் இருக்குது. அதான் கம்யூனலிசம். நெக்ஸ்ட்டு ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம். அதுக்கப்புறம் மத பிரச்சனைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன் இந்தியா இந்தியன் இந்து அண்ட் முஸ்லீம் ஃபைட்டிங், இந்து அண்ட் கிறிஸ்டின் ஃபைட்டிங், ஆர் முஸ்லீம் ஆர் கிறிஸ்டின் ஃபைட்டிங். திஸ் இஸ் த ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம். அடிதா. ஸோ this is the religious fundamentalism. ஸோ பார்த்தீங்கன்னா what are the aspect India facing challenges? Illiteracy problem, poverty problem, gender discrimination, regionalism, casteism, communalism, religious fundamentalism. Okay. Next, corruption. It is a main problem in India. Wherever you go or whenever meet any office, first of all they are demanding money. Corruption and லஞ்சம் சொல்லுவாங்க. எந்த ஒரு ஒர்க்கும் வேலையாகணும்னா in even every small or big work want to complete your work mean first of all they asking money. So it is a main problem for India. Every even small to higher post, சின்ன இடத்துல இருந்து பெரிய இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கரப்ஷன் லஞ்சம் இல்லாமல் எந்த ஒர்க்கும் நடக்காது. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கிரிமினலைசேஷன் பாலிட்டிக்ஸ். In even before the independence, you know that after the independence some of them politicians only they are very pure and good condition, but now
the politician became very criminal. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லாவே இல்லை. எல்லாருமே அது யாரும் இருக்கிறாங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, அதுக்கப்புறம் மட்டும் மக்களுக்கு சேவை செய்யாதவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ என்ன அதுக்கு பாலிடிக்ஸ்னு அது கிரிமினலாக மாறிவிட்டது. லாஸ்ட் ஒன், பொலிட்டிக்கல் வயலன்சஸ். பொலிட்டிக்கல் வயலன்ஸ் அரசியல் கட்சிகள், ஒன் பார்ட்டி ஃபைட்டிங் வித் அனதர் பார்ட்டி, அவங்களுக்கு கட்சிக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க, இல்லை ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டி ஃபைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் த பொலிட்டிக்கல் வயலன்சஸ். ஸோ தீஸ் ஆர் மேஜர் ப்ராப்ளம் ஆர் சேலஞ்சஸ் டு த இந்தியா. இந்தியாவுடைய மிகப்பெரிய ப்ராப்ளம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 6 தான். லாஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் டாபிக் வி ஆர் கோயிங் டு நவ், கண்டிஷன் சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா. இந்தியாவில் டெமோக்ரஸி சக்ஸஸாக இருக்கணும்னா, நல்லா இந்தியா டெமோக்ரஸி நல்லா இந்தியா டெவலப் பண்ணால் என்னென்ன ப்ராப்ளத்தை நம்ம அவாய்ட் பண்ணால் இந்தியா சக்ஸஸாக டெமோக்ரஸியில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், எம்பவர்மெண்ட் புவர் அண்ட் illiterate பீப்புள். அதை ஏழைகளுக்கும் படிப்பறியாதவங்களுக்கு என்ன கொடுக்கணும், நீ ஃப்ரீடம் கொடுக்கணும். ஃப்ரீடம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக் தி என்ஜாய் அண்ட் டெவலப் தர் லைஃப் ஸ்டைல். அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய லைஃப் ஸ்டைலையும் என்னது மாற்றிக்குவாங்க. படிப்பறிவு வாங்கி ஏழைகளுக்கும் அதிகாரங்கள் கொடுக்கணும், நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுக்கணும். செகண்ட் ஒன், வில்லிங்னஸ் எலெக்டட் பீப்புள். சம்டைம்ஸ் பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, யார் நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க என்ன பண்ணுவாங்க, மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. எப்போ பீப்புள் நாட் இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ் இந்த எலெக்ஷன், மக்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்தல மக்கள் வந்து வில்லிங்னஸ் இல்லைனா ஆர்வம் காட்டாமல் வீட்டிலே இருந்துட்டு நம்ம ஏன் ஓட்டு போடணும், நம்மளுக்கு அவனால் என்ன நன்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் மிஸ்யூஸ் த பவர். அவங்க என்ன பண்ணுடைய தன் அதிகாரங்களை தவறுதலாக பயன்படுத்திடுவாங்க. ஸோ இட் இஸ் செகண்ட். ஸோ இஃப் யூ அவாய்ட் சச் எ ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்தை நம்ம அவாய்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும், டெமோக்ரஸி டெவலப் ஆகிடும். டெமோக்ரஸி டெவலப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு, we want to eradicate the social evil from the society. சொசைட்டி இருக்குது இல்லை, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில கெட்ட செயல்பாடுகள்லாம் தான், அதை நம்ம என்ன பண்ணுவோம், எராடிகேட் பண்ணுவோம். எராடிகேட்னா இதை ரிமூவ் பண்ணிட்டா இந்தியனுடைய டெமோக்ரஸி ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், டெவலப் ஆகும். ஸோ இதுதான் தேர்ட். அண்ட் ஃபோர்த் ஒன், டு கிவ் த ஆர் ப்ரெஸ் டு ஃபார்ம் த பப்ளிக் ஒப்பீனியன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் என்ன பண்ணணும், மக்களுடைய கருத்துக்களை தே கேரி டு த கவர்மெண்ட், மக்கள்கிட்ட எடுத்து போய் சொல்லணும். அதுதானே அனதர் இம்பார்ட்டன்ட். இப்போ சில ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்சிக்கோ இல்லை ஒரு பார்ட்டிக்கோ ஃபேவராக இருந்து என்ன பண்ணுவாங்க, மக்களுடைய குறைகள் சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா அந்த டெமோக்ரஸி டெவலப் ஆகாது. அப்போ டெவலப் ஆகும்னா த ப்ரெஸ் வாண்ட் டு ஷோ த பப்ளிக் ஒப்பீனியன், மக்களுக்கு காட்டணும், அது அதனுடைய மக்களுடைய கருத்துக்களை அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும். நெக்ஸ்ட்டு, பீப்புள் ஷோ த ஸ்ட்ராங் பப்ளிக் ஒப்பீனியன், மக்கள் என்ன பண்ணணும், தன்னுடைய கருத்துக்களை ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்லணும் மக்கள் கவர்மெண்ட்டுக்கு, அதுதான் மெயின். நெக்ஸ்ட் ஒன், ஃபீலிங் டாலரன்ஸ் கம்யூனல் ஹார்மோனி, மக்கள் என்ன பண்ணணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும், கம்யூனல் ஒருங்கிணைப்போடு இருந்தால் நம்மளுடைய டெமோக்ரஸி டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டு கிவ் த அவேர்னஸ் டு த பீப்புள் அபவுட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, விஜிலன்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ். நம்ம என்ன பண்ணக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ் அப்பப்போ விஜிலன்ஸை விழிப்புணர்வாக இருந்து செக் பண்ணுவோம், அவங்க நல்லா இருக்கிறாங்களா, நல்ல ரெப்ரசன்டேட்டிவாக நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, பவர்ஃபுல் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஆப்போசிஷன். எதிர்கட்சியாளர்களுக்கு என்ன பண்ணணும், அரசாங்கத்தை எதிர்த்து போராட பவர்ஃபுல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், நாட் ஃபேவர் பார்ட்டி தான் ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த 9 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டெமோக்ரஸி வில் automatically success. Okay, so that's all about students. Tomorrow we will see the next class.